ரோஹிணி வந்து பணத்தை திருடுறதுனால இந்த டைமாவது விஜயா கிட்ட மாட்டிட்டு சின்ன பின்னமாகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஹிணி வந்து பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அந்த 2 லட்ச ரூபா அமௌண்ட்டை நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. மனோஜ் வந்து என்ன ரோஹிணி எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு திங்கிங்லேயே இருக்க, இப்பெல்லாம் வந்து நீ இந்த பிஸ்னஸ் விஷயமா எதை பற்றி நீ பேசவே மாட்டேங்கிற, தனியாக போய் ஏதோ யோசிச்சிட்டே இருக்க, என்னாச்சு, ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மனோஜ், நம்ம பிசினஸ் பத்தி தான் எப்படி டெவலப் பண்றது என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சிருக்கேன், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் வந்து வெளியில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கரெக்டா அந்த டைம்ல சிட்டி கால் பண்ணிடுறாங்க. என்ன ரோஹிணி, நான் கேட்ட அமௌண்ட் இன்னமும் வரல, நான் கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சு, அவன் நிலைமை வேற மோசமாயிட்டே போகுது, அவன் செத்து போயிட்டானா உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நான் கொண்டு வந்து போடுவேன், அப்புறம் நீ தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், போலீஸ் வந்தாங்கன்னா உன்னை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஜெயிலையும் வச்சிருவாங்க, அதை பத்தி நீ தான் யோசிச்சு நீ வந்து சீக்கிரமா எனக்கு 2 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுத்தனா அவனை வந்து காப்பாத்திடலாம், இல்லைன்னா காப்பாற்றவே முடியாது, இரு ஒரு நிமிஷம், நான் அந்த அமௌண்ட்டை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன்கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. வித்யா வந்துட்டு என்னடி இப்படி எல்லாம் சொல்ற, அந்த 2 லட்ச ரூபா நீ எப்படி எடுக்க போற, என்ன பண்ண போற, நீ மாட்டிக்காத, எனக்கு வேற பயமா இருக்கு, எதுக்கும் நீ பயப்படாதடி, எல்லாமே நான் பண்ணிக்கிறேன், நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீ வந்தா போதும் அப்படின்னு சொன்னே வித்யா இருந்துக்கிட்டு சரிடி நான் இந்த இடத்துக்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ரோஹிணி பார்வதி வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது அந்த பணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு சாவி எடுத்து அந்த பணத்தை எடுத்துடுறாங்க. பணத்தை எடுத்ததுனால விஜயா கிட்ட ரோஹிணி தான் எடுத்தாங்கங்கிறது தெரிய போகுதா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.